அறிவொளி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மரங்களின் கூட்டம் வனம் குழுவாக சேர்ந்து காடு வளர விதைப்பந்துக்கள் எரிந்தால் உருவாவது காடுகள். பூமி பரப்பில் பச்சை கம்பளம் விரித்தாற் போல பூமி பந்தை வளமாக்குவது வனம். மரம் என்றதும் காடுகளில் வளரும் மரங்கள் தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற மரங்களும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். நகரமயமாக்கலால் அதன் எல்லைகள் விரிவாகி புறநகர் பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நகரங்களோடு சேர்ந்து கொள்கின்றன. இப்படி ஒரு நகரம் விரிவாக்கப்படும் போதோ அல்லது ஒரு கிராமம் நகரமாக உருமாறும் போதோ அங்கு முதலில் பலி கொடுக்கப்படுபவை மரங்கள் தான். ஒரு மரத்தால் நமக்கு கிடைக்கும் ஆதாயத்தை கணக்கிட்டால் அது ஆண்டுக்கு 74,500 ரூபாய் ஆகும். இதில் ஒரு மரம் ஆக்சிஜன் தருவதால் வரும் மதிப்பு மட்டும் 45,000 ரூபாய் ஆகும். சராசரியாக 100 ஆண்டுக்கு மேல வாழ்ந்த ஒரு மரத்தால கிடைக்கும் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1 கோடிக்கு மேலேயே இருக்குங்க. கடந்த 2018 அமெரிக்க இதயவியல் கழகம் வெளியிட்ட ஆய்வுல மரங்கள் அதிகமா இருக்கிற பகுதியில வசிக்கிற மக்களுக்கு மனநலமும் உடல்நலமும் சிறப்பாக இருப்பதாக தெரிவிச்சுட்டு வராங்கங்க. பாரதியார் கூட காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் என்று வனத்தின் வளமையை எடுத்து கூறியுள்ளார். மரங்கள் என்பது சமூக மரபுச்சார் பங்களிப்பு. நற்றிணை பாடலில் வரும் தலைவியை போலவே பலருக்கு மரங்கள் தோழர்களாக இருக்கின்றன. மஞ்சள் அருளி இருக்கிற வீடு அந்த புளிய மரம் பஸ் ஸ்டாப் என்ற அடையாளங்கள் கூட இன்று இருக்குங்க. வேப்ப மரத்தடியிலோ இருப்ப மரத்தடியிலோ இருப்பதால் மரங்களையும் தன் பெயரோடு இணைத்து கொண்ட பல கோவில்களும் உள்ளன. நம் ஒவ்வொருவரின் குழந்தை பருவத்திலும் ஏதோ ஒரு மரத்தின் நிழல் பரவிய தனிப்பட்ட டைரி குறிப்பு கூட இன்று இருக்குங்க. மரங்கள் பச்சை நுரையீரல்கள். நாம் சுதந்திரமாக சுவாசிக்கவும் நலமுடன் வாழவும் அவை கண்ணுக்கு தெரியாமல் உதவி புரிகிறது. காற்றில் உள்ள மாசை வடிகட்டி அவை பூமிக்கு ஆசுவாசம் தருகிறது. மரங்களற்ற உலகம் எப்படி உலகமாகும்? உயிர்கள் நிறைந்தது உலகம். உயிர்களின்றி உலகம் ஏது? உயிர்களை காக்க மரங்களை காப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் ஆர் இந்துமதி, 9th D4 பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி.